மிருகண்ட முனிவருக்கு நிறைய வருஷங்களாக குழந்தையே இல்லாததால் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். அப்பொழுது சிவபெருமான் அவர் நேரில் காட்சியளித்தார். பிறகு மிருகண்ட முனிவர் சிவபெருமானிடம் குழந்தை வரம் கேட்டார். அதற்கு சிவபெருமான் 100 வயது வரை வாழும் முட்டாள் குழந்தை வேண்டுமா, அல்லது 16 வயது வரை வாழும் புத்திசாலி குழந்தை வேணுமா என்று சிவபெருமான் முனிவரிடம் கேட்டார். அதற்கு மிருகண்ட முனிவர் எனக்கு 16 வயது வரை வாழும் அறிவாளி குழந்தைதான் வேண்டும் என்று கேட்டார். பிறகு சிவபெருமான் அவருக்கு குழந்தையை கொடுத்தார். அக்குழந்தையின் பெயர் மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயன் மிருகண்ட முனிவரோடு 16 வயது வரை வாழ்ந்தார். மார்க்கண்டேயனுக்கு 16 வயது நெருங்கும் பொழுது யமதர்மன் மார்க்கண்டேயனை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்ல அவன் மீது பாச கயிறை வீசினான். அப்பொழுதே மார்க்கண்டேயன் அங்கு இருந்த சிவலிங்கத்தை கட்டி அணைத்தார். அப்பொழுது பாச கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவலிங்கம் மேலும் பட்டது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் சிவலிங்கத்தை உடைத்துக்கொண்டு யமதர்மனின் மீது ஓங்கி தனது சூலத்தால் குத்தினார். பிறகு பூமியில் இறப்பு என்று உன்னை இல்லவில்லை என்றால் பூமியின் சமநிலை மாறுபடும் என்ற காரணத்தினால் யமதர்மனை மன்னித்து மீண்டும் உயிர் கொடுத்தார் சிவபெருமான். அது மட்டுமின்றி மார்க்கண்டேயனுக்கு அழியாவரம் கொடுத்தார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம எஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.